அஸ்ஸலாமு அலைக்கும் முதலாளி. எனக்கு ஒரு 54 வயசு ஆக போகுது. கிட்டத்தட்ட எங்கள் அத்தை ஈண்டு எடுத்ததுலேருந்து ஒரு 50 வருஷம் கோமா ஸ்டேஜில் வாழ்ந்துருக்கேன். 50 வருஷம் கோமா ஸ்டேஜில் வாழ்ந்துருக்கேன். விழுத்திருந்து பார்த்தா 4 வயசு ஆயிருக்கு. 4 வயசுக்கு அறிவு இப்போ தான் வந்துருக்கு. சரி சரி சரி. தனிமையா இருக்கும், செம்ம ஜாலியா இருக்குது. இப்போ கோமாவிலையா இருக்கியா? இப்போ கோமால இல்ல, கப்ப கரையில ஒரு சிசுவா இருந்து எப்படி உறங்கின வாழ்க்கை வாழுமோ அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அதுக்கு முன்பு சிசுவா ஆகி வெளியே வரும்போது பட்ட தொல்லை கொஞ்சம் இல்ல லஞ்சம் இல்ல. 50 ஆண்டு காலம் கோமா ஸ்டேஜ். இப்ப மீண்டும் ஒரு கருவறை சிசுவாக இருந்து எந்த தொல்லையும் இல்லாம அழகா ஜாலியா இருக்கு. சுவாசம் காத்து ஜாலி உள்ள ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இப்படி ஒரு வாழ்வை வந்து என் அறிவுக்கு எட்டப்பட்டது. வர வர குரூப்ல வந்து கைம்பொஞ்சாதி அதிகமாகிட்டே கீழக்கரை மண்ணு ஆண் பாவம் உள்ள மண்ணு. ஆம்பளைக்கு எவருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறான். பொம்பளைக்கு தான் சப்போர்ட் பண்றான். பொம்பளைக்கு தான் சப்போர்ட் பண்ண, ஆம்பளைக்கு எவருமே சப்போர்ட் பண்ற மாதிரி இல்லை. அதான் என் அனுபவத்தில் வந்து நீ ஆண்கள் காப்பகம் திறக்க போறேன். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து முதலாளி இருக்கா, நீங்க இருக்கிற எந்த பெரிய முதலாளி இருக்கா, எல்லா முதலாளி இருக்கா. தலைவர் நீண்ட தலைவர் இருக்கணும். தலைவர் காசிமா அவனை போட்டோன்னா இடத்த வாழ உடம்பாக்குவாங்க. காசிமா போடுங்க, தலைவராக போடுங்க. காசிமையா அவனையும் உப தலைவரை வந்து வித்தியாசத்துல போட்டுருவான். அவன் ரொம்ப அறிவா பேசுவான். அப்படியா? ஒரு முக்கியமான தேவையான மாத்தி செஞ்சுக்கிறீங்களோ? மாத்தி அடிச்சு பேயா பைத்த ஒண்ணு உலகத்துக்கு உல்லாச வாழ்க்கை மாதிரி